ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்தில் சரியான ஒரு இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நம்மளால் ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு சரியாக ஒரு விஷயம் நடக்குது நடக்கலை அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எதுக்குமே நம்மளால் இது பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன இது பண்ண முடியுதோ அதை நம்ம இது பண்ணிக்கணும். அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களில் சரியாக தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்படின்னோன்னா ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீ எல்லாத்துக்குமே ஒரு சில விஷயங்களில் கரெக்டாக இல்லை அப்படிங்கிறதுல தான் நீங்கள் ஒரு சில இதை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னோடனே ஆமாம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்காக பேசினீங்கனாலே போதும். அப்படின்னோடனே ஆமாம், நான் அதெல்லாம் பேசுகிறேன் பண்ணுறேன். என்னால் முடியலாத பட்சத்தில் தான் நான் எதுக்குமே என்னால் ஒரு சில விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாதப்போ தான் நான் அதை இது பண்ணுவேன். அப்படின்னோடனே ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. ஏன்னா வேறு விஷயத்துக்கு வேறு இதை நம்ம அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை நியாயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம், பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் அதுக்கு இடையில நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோனாலே போதும். அப்படின்னோடனே ஆமாம், அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. இப்போ யாருக்குமே நம்மளால் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு சரியான ஒரு பங்களிப்பு இல்லாதப்போ நம்ம அதையெல்லாம் கரெக்டான இதில் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கான இது நம்ம தான் இது பண்ணணும். அப்படின்னோடனே ஆமாம், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம், பண்ணிக்குவோம். ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் பிடிக்கும், பிடிக்காது. அதையெல்லாம் நம்ம ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு போனோன்னா அதெல்லாம் சரியாக வராது. அப்படின்னோடனே ஆமாம், அதுக்கு அடுத்தது நீங்கள் இப்போ இருக்கிற நிலமையில நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கனாலே போதும். ஆமாம், அதுக்காக நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. இது அதுன்னு சொல்லிவிட்டு நான் குறை சொல்ல விரும்பலை. போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும், புரியாமல் இருக்காது. இந்த நிலைமைக்கு வேறு யாரும் காரணம் கிடையாது. நம்ம தான் எதாக இருந்தாலும் ஒரு புரிஞ்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் நம்ம இது பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு எதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை சரியாக இது பண்ணிக்காத மாதிரி இருந்தோம்னா அதுக்காக நம்ம யாரையும் எந்த விஷயத்துலையும் நம்மளால் சரி பண்ண முடியலை. அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்னோடனே ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இதுக்கு அடுத்தது எதில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணுமோ அதில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணோன்னா போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எந்த விதத்துலேயும் ஒன்றும் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கு அடுத்ததில் என்ன வேணுமோ அதை நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். உங்களுக்கே புரியும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு புரியும்ப்பா, புரியாமல் இருக்காது. இப்போ இந்த விஷயத்துக்கு சரியான ஒரு விஷயத்த நீங்கள் கரெக்டான வேலை நம்மளுக்கு கொண்டுட்டு போகணும். அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், பண்ணிக்கிறோம். அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படின்னோன்னா ஆமாம், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதாக இருந்தாலும் நம்மளுக்கு வேணுங்கிற விஷயத்தில் வேணுங்கிற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டனால யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. உங்களுக்கு நான் எப்போதுமே ஒரு சில நேரங்களில் சரியான ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களில் நம்ம அவங்களுக்காக சப்போர்ட்டிவாக பேசுகிறதா இருக்கட்டும், எதுவுமே நம்மளை சார்ந்ததாக தான் இருக்குது. அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு நம்மளால் ஒரு விஷயங்கள் சரியான ஒரு பயன்படுற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்னோன்னா ஆமாம்மா, அதுவும் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதும் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை.